நான் கதைக்கிறது கேக்குதா? ஓம் கேக்குது. ஆனா ஸ்டார்ட் பண்ணுவோமா? எந்த அண்ணாட்ட கேக்குறீங்களான்னு தெரியல. உங்கள்ட்ட தான் கேக்குறேன். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தளம் அமைப்பினால் வாராந்தம் நடத்தப்பட்டு வரும் தொழில்நுட்ப சார்ந்த இலவச இணையவழி பரீட்சை தொடரான திசை அமர்வின் 78வது வாராந்த ஜூம் அமர்வில் இன்று நாங்கள் இணைஞ்சிருக்கோம். கொண்டு சேர்ப்பதையும் புதிய துறைகளை அறிமுகப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவது எங்களோட தளம் அமைப்பு. கடந்த 7 வருடங்களாக திருகோணமலையில் பயணித்து வரும் தன்னார்வல அமைப்பான தளம் அமைப்பின் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் திசை பயிற்சி தொடர் வழியாக பல்வேறு தொழில்நுட்ப துறைகளில் அறிவை பகிர்ந்து வருகிறோம். தொழில் வாய்ப்பை பெறுவதற்கான சமூக ஊடகம் லிங்க்டின் எனும் தலைப்பிலேயே இன்றைய அமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நம் விசேட அமர்வின் வளவாளராக எங்களோட கேசியன் அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அண்ணாவின் கருத்தை தொடர்ந்து அமர்வின் இறுதியில் கேள்வி பதில் பகுதிக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அனைவரும் அமைதியாக கவனமாக அமர்வை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கான நேரம் தரப்படும் போது தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. நேரத்தை கருத்தில் கொண்டு அமர்வை அண்ணாவிடம் கையளி. நன்றி. நான் கதைக்கிறது தெளிவா கேட்க நம்புறேன். இல்லாட்டிக்கு சொல்லுங்க. ஓமண்டாலும் சொல்லுங்க, இல்லாட்டிக்கும் சொல்லுங்க. ஓகே, இப்போதைக்கு கேட்குது தானே? ஓமண்ணா. ஓகே, நன்றி. ஸ்கிரீன் தெரியுதானே? ஓமண்ணா. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். தளத்தினுடைய இந்த திசை அமர்வுல பங்கு பெற்றி கொண்டிருக்கின்ற கலந்திருக்கின்ற எல்லாருக்கும் இந்நேரம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் வந்து அதாவது எங்களுடைய ஆரம்பத்துல சொன்ன மாதிரிக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுற சமூக வகையில் பாடுகள் அல்லது பொறுத்துதான் அந்த பயன்பாட்டை பொறுத்துதான் சமூக வலைத்தளம் அப்படியாக இருக்குதுன்றது இருக்கு. நாங்கள் பொழுதுபோக்குக்காக மாத்திரம் பயன்படுத்துகின்ற சமூக ஊடகங்களை தாண்டி இந்த லிங்க்டின் என்ற சமூக ஊடகம் அப்படியாக எங்களுக்கு கடைசியா கேட்கணும் இல்ல, கடைசியாக கேள்வி பதில்கள் அதை விட நாங்கள் கேட்கலாம். இடையில உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இடையில மதிச்சு கேட்கலாம். ஏதாவது தெளிவில் அடிக்க நீங்கள் அதை உடனே அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். நாங்கள் எல்லாருமாக கதைச்சோம் என்றால் கொஞ்சம் இன்டராக்டிவாக அந்த செஷனை கொண்டு போகலாம். ஆகவே ஆரம்பத்திலேயே அந்த ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னால் நீங்கள் எல்லாருமே கதைக்க வேணும்ன்றது. சரி, அப்ப இன்றைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்க போறது என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்ன்றதை ஆரம்பத்திலேயே பார்த்துக் கொள்வோம். முதலாவது வந்து ஏன் இந்த லிங்க் என்றால் என்ன, இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, எப்படியாக நாங்கள் ஒரு ப்ரொஃபைல் லிங்கின் ப்ரொஃபைலோட கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம், அதுல எப்படியாக ப்ரொஃபஷனலி ஆட்களோட கனெக்ட் ஆகி கொள்ளலாம், அதுல இருந்து எப்படி
எங்களுடைய வேற வேற அது ஜொப் ஆகலாம் அல்லது லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகலாம் அல்லது ஏதோ ஒரு வாய்ப்பை எப்படியாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். சரி, ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி. நீங்க ஓமண்டாக்கள் அல்லது இல்லையண்டாக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க உங்களோட உங்களோட பேரை உங்களோட முழு பேரை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சர்ச் பண்ணி பார்த்திருந்தால் ஓகே, பார்த்திருந்தாக்களும் சரி பார்க்காதாக்களும் சரி. இப்ப வேகமாக ஒருக்கா உங்களோட முழு பேரை கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க சேட் பாக்ஸ்ல விடலாமா? ஒருக்கா சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணிட்டு வரத நீங்க சேட் பாக்ஸ்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு ஷோட்டா என்ன வருது, என்ன ரிசல்ட் வருதுன்றத ஒருக்கா சேட் பாக்ஸ்ல ஓடுங்க. பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், அதுல பெரிய சிக்கல்கள் இருக்காதுன்னு. என்றால் எங்கள் சமூக வலைத்தளங்கள் ஏதோ ஒரு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவீங்க, அதனால அது உங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கா? அவங்களோட முழு பேர் இல்லாட்டி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த அந்த விஷயத்தை ஒருக்கா வேகமாக சேட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நாங்கள் அடுத்த விஷயத்தை கதைக்கலாம். சும்மாண்டாலும் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க தானே ஒரு தரம் என்ன வருதுன்னு பார்ப்போம், அல்லது ChatGPT சரி போய் கேட்டு பார்த்துருப்பீங்க தானே. என்ன மாதிரிக்கு என்ன என் பேர் தெரிஞ்சிருக்குதா அல்லது எங்கட பேருக்கு என்ன சொல்லுது, என்ன குறிப்பு சொல்லுது, அவருக்கா சர்ச் பண்ணி பாருங்க. சும்மா அவருக்கா சர்ச் பண்ணி பாருங்க என்னோட பேரை அவருக்கா கூகுள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். உங்களோட ஃபுல் நேம் சர்ச் பண்றதுக்கு சரியான கஷ்டமான வேலையா இருக்குதா? சரி, சர்ச் பண்ணி பார்த்துட்டோம்டாக்கள் அட்லீஸ்ட் ஹேண்ட் ரைஸ் ஆகுது பண்ணீங்களாண்டால் ஏதாவது ஒரு துலங்களை காட்டுனீங்களாண்டா தான், ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணினீங்கண்டா தான் நீங்கள் இருக்கிறீங்களான்னு எனக்குன்னு தெரியும். இல்லாட்டி தனியா கதைக்கிறது போல இருக்கும். 9 மணிக்கு. ஓகே, சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். ஆக 3 பேர் தான் பார்த்துருக்கீங்களா? 3 4 பேர். ஓகே, நன்றி. மிச்சாக்கள் பாக்குறதுல என்ன தடைகள் இருக்குது அல்லது கஷ்டமா? ஓகே, 6 பேர் பார்த்துருக்கீங்க. நன்றி நன்றி. மிச்சாக்கள் என்ன என்ன விட்டு பார்த்தால் ஒரு 20 பேர் அல்ல 19 பேர் இருக்கீங்களா? 7 பேர். ரைட், ஓகே, நன்றி. சரி, பதில் சொன்னவர்களுக்கு அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணவர்களுக்கு நன்றி. திருப்பியும் சொல்லிக்கிறேன், நீங்க அன்மியூட் பண்ணி தாராளமா கதைக்கலாம் அல்லது சேட் புக்ஸை பாவிக்கலாம். ஏதாவது ஒரு வகையில அந்த இன்டராக்ஷனை மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் இந்த ஜூம் செஷன் ஆன்லைன் செஷன்ல இருக்கிற பிரச்சனை தான் எங்களுக்கு அந்த கெப் ஒன்று இருக்கும். நானும் பார்க்க மாட்டேன், நீங்களும் பார்த்துக்கொள்ள மாட்டீங்களா? அப்ப அந்த இன்டராக்ஷனை மெயின்டைன் பண்றதுனால ஏதாவது ஒரு வகையில உங்களோட பங்கு பெற்றுதலை அடிக்கடி உறுதிப்படுத்த வேண்டியிருக்கும். அதனால சொல்ற விஷயங்களுக்கு நீங்கள் அன்மியூட் பண்ணி காய்ச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இல்லாட்டிக்கு திருப்பி ஒரு மாதிரி தனியே கதைக்கிறது போன்ற ஒரு உணர்வு இருக்கு. அவ சரி, சர்ச் பண்ணி பார்த்தாக்களுக்கு நன்றி, சொன்னதை செய்ததுக்காக. பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் உடையவர்களுக்கு இன்னும் ஒரு நன்றி. மெட்டாக்கள் சரி, ஏதோ ஒரு தடை உங்களுக்கு இருக்கும் அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கலாம். சில பார்த்துருப்பீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்றதுல தடை இருக்கலாம் அல்லது பாக்குறது கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். சரி, பரவாயில்ல, நன்றி எல்லாருக்கும். சரி, இப்ப ஏன் இப்ப சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம், ஏதோ ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்ப ஏன் இப்ப ஏன் இதை சர்ச் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி அல்லது இந்த விஷயத்துக்குள்ளால என்னதை சொல்ல வாரம் என்றால் கூடுதலா பாத்தீங்கன்னா இப்ப நான் எந்த பேரை சர்ச் பண்ண வேண்டால் இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு எல்லா சோசியல் மீடியாலயும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஆனால் முதலாவதாக வர ரிசல்ட் வந்து லிங்க்டினாகத்தான் இருக்கும். அப்ப எங்களை பற்றி நாங்கள்
தேடுறோமோ அல்லது எங்களை பற்றி இன்னொரு ஆள் தேடுகின்ற போது ஒரு பொது வழியில தேடுகின்ற போது எங்களை பற்றின விவரங்கள்ல கொடுக்கிற இது கூடுதலாக டெக்னிக்கலி சொல்ல போனாலும் ஒரு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களை பற்றின விவரங்களை தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக லிங்க்டின் வந்து இருக்குது. இப்ப அதுல அடுத்த கேள்வி என்னென்றால் எத்தனை பேருக்கு இப்ப அந்த ஹேண்ட் ரைசிங் நீங்க அதை விட்டு போட்டு இப்ப அடுத்த கேள்விக்கு வாரம் எத்தனை பேர் நீங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அல்லது தம்ஸ் அப்போ இது ஒன்று சேட்ல போடுங்க இப்ப ஹேண்ட் ரைஸ் வேணாம் எஸ் ஓ நோ சேட்ல போடுங்க எஸ் ஓ நோ லிங்க்டின் அக்கௌண்ட் என்னட்ட இருக்குது என்றாங்க. ரைட் நன்றி. பதில்களை போடுறவர்களுக்கு நன்றி. வேகமாக போட்டுக்கொள்ளலாம். ஓமா இல்லையா என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே நன்றி. சரி, அப்ப ஏன் இந்த லிங்கினை நாங்கள் எல்லாமே எல்லாத்தையும் சோசியல் மீடியா இதுவும் ஒன்று இருக்கும். ஃபேஸ்புக் இருக்கும் அல்லது ஃபேஸ்புக் பாவைகளாட்டிக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கும். சரி, இன்ஸ்டாகிராம் விளையாடிக்கு டிக்டாக் அக்கௌண்டாவது இருக்கும். இதுவும் உண்டு, இது அல்லது ஸ்னாப்சாட், இப்படி ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவை இதுவும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்போம். அப்ப அது எல்லாத்தையும் விட அத மாதிரி இல்லாமல் அந்த எல்லா சோசியல் மீடியா நான் இதுல இருக்கிறேன் தானே, இப்ப ஃபேஸ்புக்ல இருக்கிறேன் தானே, அதனால இன்ஸ்டாகிராம் தேவையில்லை, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறேன் தானே அதனால எனக்கு டிக்டாக் தேவையில்லை, எல்லாத்துலயும் அதே ஒரே விஷயம் தானே வர போகுது. ஸோ எனக்கு இந்த ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவை நாங்கள் பிக் பண்ணி வச்சிருக்கோம் அல்லது எல்லாத்தையும் பாவிப்போம். ஆனால் இந்த லிங்க்டின்ன்றதை நாங்கள் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். அல்லது அதை பற்றின அல்லது அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் யாரோ ஒரு இடத்துல சொல்லி இருந்தாலும் அங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருந்தாலும் என்ன செய்வோம், அதோ ஒருக்கா சரி போன்ல எவ்வளவோ இருக்குது, ஸ்டோரேஜும் இருக்குது, நாங்கள் ஒருக்கா டவுன்லோட் பண்ணி வைப்போம், நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த லிங்க்டின் அக்கௌண்ட்ல எந்த விதமான போஸ்டோ இல்லது எந்த விதமான ஒன்றுமே போடப்பட்டு இருக்காது. அழகா சொன்னதுக்காக அல்லது கேள்விப்பட்ட அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ரீல்ஸோ ஏதோ ஒன்று பார்த்துட்டோம், ஓகே கட்டாயம் நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். இல்லாட்டி நாங்கள் அது எங்களுக்கு பிரச்சனையோட சரி ஒரு டவுன்லோட் பண்ணுவோமே என்று பண்ணி வச்சிருப்போம். அதனால அடுத்த கட்டமாக செய்திருக்க மாட்டோம். ஏன் லிங்க்டின் முக்கியம் என்றால் நாங்கள் சிவி ரிசியூம்ன்றது பயோடேட்டா இன்னும் சிம்பிளா சொல்ல போனால் இது மூன்றுமே வேற. ஆனால் ஒரு ஈஸியாக விளங்கி கொள்றதுக்காக சொல்றேன். இந்த சிவி ரெசியூம் பயோடேட்டா அதாவது எங்களோட சுய விவர கோவை மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க. அதே போல ஒரு ஆன்லைன் சிவி எப்படி ஒரு நிகழ்நிலையில ஒரு சுய விவர கோவை ஒன்று இருக்குமோ அதுதான் என்னது, அதுதான் இந்த லிங்க்டின் எங்களுடைய ஒரு அடையாளம். நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம் தானே, கூகுள்ல போய் சர்ச் பண்றோம் நாங்கள் யாருண்டு, அல்லது இந்த நாடகங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு தேசிய அடையாள அட்டையை தருது தானே, அதே போல ஒரு ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி தான் இந்த லிங்க்டின். எங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஐடென்டிட்டி, அந்த ப்ரொஃபஷனலான ஒரு அடையாளத்தை எங்களுக்கு தாண்டால் ஒரு தொழில் வாழ்மை அல்லது ஒரு தொழில் உலகத்துக்கு எங்களை அடையாளப்படுத்துற ரீதியாக ஒரு அடையாள அட்டை ஒன்று தாராங்க, அல்லது ஒரு எங்களை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமாக ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயமாக இருக்குது என்றால் அதைத்தான் நாங்கள் லிங்க்டின் என்று சொல்லலாம். சரி, ஏன் லிங்க்டின் முக்கியம் என்றால் ஏன் ஏன் நாங்கள் லிங்க்டினை பார்க்க வேணும், ஏன் லிங்க்டினை பற்றி கதைக்க வேணும் என்றால் அவங்களே தெரியும். எல்லாருமே இப்ப சிலர் படிச்சு கொண்டிருப்பீங்க அல்லது ஏல எடுத்துட்டு அடுத்த கட்டமாக பல்கலைக்கழகத்துக்கு யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இருப்பீங்க. யூனிவர்சிட்டியில இருக்கிறார்கள் இருப்பீங்க அல்லது யூனிவர்சிட்டியை முடிக்கிற கட்டம் முடிச்சாக்கள் இருப்பீங்க. இப்படி வேற கேட்டகரியாக இருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான், நீங்கள் ஒரு பிரைவேட்ல கவர்மெண்ட் வேலைகளை நாங்கள் ஒரு பக்கமா வைப்போம். ஒரு காலகட்டத்துல அதுக்கு வரலாம், ஆனால் அதுக்கு இல்லைங்க வாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் இல்லை. ஆனால் வேற நாடுகள்ல அரச வேலை வாய்ப்புகளுக்கும் இதுகள் பார்க்கப்படும். ஆனால் இலங்கையை போன்ற வல்லரசு நாடுகள்ல அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அரசு வேலை வாய்ப்புகளை விட்டுரும்.
தனியார் துறை வேலை வாய்ப்புகளை நீங்கள் நாடி செல்ற போது, அல்லது சர்வதேச ரீதியான வாய்ப்புகளை தேடி செல்ற போது, அல்லது ஒரு ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, அல்லது ஒரு கோர்ஸ் ஒன்றுக்காக அப்ளை பண்றீங்க, அல்லது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரொஃபஷனலி நீங்கள் உங்களை பில்ட் பண்றதுக்கான ஒரு வழியில ஏதோ ஒன்றை தேர்றீங்கள். வேற வேற வாய்ப்பு, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அல்லது ஃப்ரீலான்சிங், அல்லது ஏர்ன் பண்றதுக்கான வழிகள், ஏதோ ஒரு வகையில நாங்கள் பணம் பண்றதுக்காக இப்படியான உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வேற வேற வாய்ப்புகளை தேடுற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால், அப்படியாக நீங்க ஏதோ ஒரு வாய்ப்பை தேடுகின்ற போது நீங்கள் யாருன்றதை தேடுறதுக்கு அந்த வேலையை அந்த வாய்ப்பை உங்களுக்கு தாரால் கட்டாயமாக உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டை செக் பண்ணுவாங்க. நீங்க கொடுக்குற சிவி இருக்கலாம், நீங்க கொடுக்குற பயோடேட்டா இருக்கலாம், அல்லது லெட்டர் இருக்கலாம், என்னமோ இருக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த லிங்க்டின்ல உங்களோட அந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, உங்களோட ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படியாக உங்களோட வெளிப்படுத்தல்கள், உங்க பிரசன்டேஷன் எப்படி உங்களை நீங்கள் பிரசன்ட் பண்ணி இருக்கிறீங்கள் என்றதை கட்டாயமாக செக் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த HR, அதாவது மனித மேலாண்மை, அதாவது ஒரு கம்பெனி ஒன்றுக்கு ஆட்கள் வேலைக்கு எடுக்கிற ஆட்கள், அந்த ட்ரெயின் பண்ற அந்த டீம் சொல்லுவோம், அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டீம், அதாவது HR டீம், அந்த டீம் வந்து முதலாவது ஒரு வேலைக்கு எடுக்க முதல் அந்த யார் யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டும் சிவிக்கு அடுத்தபடியாக லிங்க்டின் அக்கௌண்ட்டும் செக் பண்ணப்படுற ஒன்றாக இருக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் சிவியாக லிங்க்டின் இருக்கு. அதே போல கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு கெசட்ல ஹோல்ட் பண்ணுவாங்களோ, உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் வேலைக்கு ஹோல்ட் பண்ண போறாங்கன்னா கெசட் பண்ணுவாங்களா, அந்த கெசட்டை பிறகு அங்கே ஒரு இடத்துல ஏதோ ஒரு இதுல நாங்கள் லிங்க்ல பார்ப்போம். அதே போல அமெரிக்கா இங்க அடுத்தது ஈரான்ல அடிக்க போதுன்னா டொனால்ட் ட்ரம்ப் எங்க போடுவார், ட்வீட் போடுவார், எக்ஸ் ட்விட்டர்ல ட்வீட் போடுவார். அதே போல கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ் பெரும்பாலும் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை போடுற இடமாக லிங்க்டின் தான் இருக்கும். தனியார் துறை அல்லது அரச சார்பற்ற நிறுவனங்கள் கூடுதலாக தங்களுடைய வேலை வாய்ப்பு சார்ந்த விளம்பரங்களை, பிரசுரங்களை மேற்கொள்ள சமூக வலைத்தளமாக லிங்க்டின் தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்டா அது லிங்க்டின்ல தான் வரும். அதுக்கு பிறகு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கோ அல்லது உங்களோட ஏதோ ஒன்றுக்கு வந்து சேர்றதுக்கு இல்ல, முதலாவது வார இடம் லிங்க்டினா இருக்கும். லிங்க்டின்ல என்ன ஆப்ஷன் இருக்கும், லிங்க்டின்ல வச்சு அப்ளை பண்ற ஆப்ஷனுமே இருக்கும். அப்ப அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் நம்பர் ஒரு 500 பேர் வந்தால் அதுக்கு ஓகே, 500 பேர் வந்தால் நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடுவோம் என்றால் 500 பேர் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு க்ளோஸ் பண்ணப்பட்டுரும். உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ள வந்து சேர்ற நேரத்துக்குள்ள அந்த இது க்ளோஸே ஆயிரும். அப்ப நீங்கள் லிங்க்டின்ல இல்லாத பட்சத்துல அப்படியான வேலை வாய்ப்புகள் தொடர்பான விவரங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளவே இல்லாமல் போகும். அடுத்த விஷயம், எல்லாருக்குமே தெரியும், இந்த ரெக்கமெண்டேஷன் அல்லது ரெஃபரன்ஸ், யார் ஒரு ஆளுங்களை ரெக்கமெண்ட் பண்றது. ஒரு காலத்துல நாங்கள் படிச்சு வேலை எடுத்தோம், அப்புறம் ஒரு காலத்துல எங்களோட சிவியை பார்த்து வேலை இருந்தாங்க. ஆனால் அதுக்கு நீங்க அதை விட இப்ப முக்கியம் எங்களுக்கு யார தெரியும்ன்றது. இப்ப வார வேலை வாய்ப்புகள் கூடுதலாக இந்த தனியார் துறையாகட்டும், ஏன் அரசு துறையா, சில வேலை வாய்ப்புகளை பார்த்தா அரசு துறையாகட்டும், அல்லது வேற வேற வாய்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில, உங்களோட வாய்ப்புகள் எந்த வாய்ப்பாகவும் இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வார வாய்ப்புகள் எந்த வாய்ப்பா இருந்தாலும் அது யாராவது ஒரு நபருக்குள்ளால இருந்தாரு அப்படி சொல்லணும். ஓகே, தெரிஞ்சால் ஓகே, இவர் தம்பி இந்த அவர் அந்த தம்பி செய்வாரோ, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், அது என்னவாக இருக்கலாம், என்ன வாய்ப்பாகவும் இருக்கலாம். அவர்கிட்ட கேட்கலாம், அவர் கொஞ்சம் செய்யக்கூடிய ஆள் என்று யாராவது ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க. ஓகே, அந்த ரெக்கமெண்டேஷன், அந்த வேர்ட் ஆஃப் மவுத் உண்டு, அந்த பவர், அந்த ரெக்கமெண்டேஷன், யாராவது ஒரு ஆள் உங்களை பரிந்துரை செய்யறது வந்து வேலையை எடுத்துக்கொள்றதுல மிக முக்கியமான விஷயம். யாருக்கு எங்களை தெரிஞ்சிருக்குதுன்றது, எப்படி எங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் லிங்க்டின்ல போடுறோமோ அதே போல எங்களை யாராவது ஒரு ஆள் எங்களை ரெக்கமெண்ட் பண்ண வேண்டி இருக்கும், யாராவது ஒரு ஆள் எங்களை பரிந்துரை செய்ய வேண்டி இருக்கு. யார் பரிந்துரை செய்யறது, சும்மா எங்களோட வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் செய்யலுமா, அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச பின் வீட்டுக்காரர் அல்லது அடுத்த ஒழுங்கையில இருக்கிறவன் அல்லது ஊர்ல இருக்கிறவர் ஜிஎஸ் செய்யலாது. ஒரு வேலைக்கு தேடி போறோம் என்றால் இப்படி போகும்போது ஒரு HR மேனேஜர்ஸோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இருந்தாலும் அது ரிலேட்டடான இன்ஜினியர்ஸோ அல்லது என்னென்ன தொழிலோ அல்லது டீச்சர் என்றால் அது சம்பந்தமாக டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறார்களோ, அப்படி இதுவும் உண்டு. அந்த இண்டஸ்ட்ரி, நாங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரி சம்பந்தமாக ஒரு பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு எங்களை தெரிஞ்சிருக்குமாக இருந்தால் அவங்க ஓகே, இந்த தம்பி செய்யக்கூடிய ஆள், ஓகே இவர் தந்து இவர்கிட்ட கொடுக்கலாம், இவரை வேலைக்கு எடுக்கலாம் என்று சொல்லி அந்த ரெக்கமெண்டேஷன் அது கிடைக்க வேணுமாக இருந்தால் எப்படி கிடைக்கும்? நாங்கள் ஒரு சாதாரணமாக திருவோணமலை என்கின்ற மிக முன்னோக்கி இருக்கிற இலங்கைக்குள்ளேயே கொழும்போட ஒப்பீட்டு அளவுல 9 மணிக்கு பிறகு ஒரு கடை, சாப்பாட்டு கடையை தேடுறதே மிக கஷ்டமாக இருக்கிற ஒரு மாவட்டத்துல
10 மணியோட ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கிற ஒரு மாவட்டத்துல சில விஷயங்களை எடுத்துக்கொண்டால் என்னென்னே தெரியாம நாங்கள் திணறப்படுற ஒரு மாகாணத்துல இருந்து கொண்டு நாங்கள் எப்படி உலக அளவுல அல்லது சர்வதேச கம்பெனிகளோ சர்வதேச நிறுவனங்களோ அல்லது சர்வதேச தொழில் அல்லது பயிற்சிகள் அல்லது ஏதோ ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்றதாக இருந்தால் எப்படி எங்களுக்கு பெற்றுக்கொள்றது, எங்களை யார் பரிந்துரை செய்ய போகிறார்கள், அப்படிப்பட்ட உயர்மட்டங்களோடான தொடர்புகளை நாங்கள் எப்படி ஏற்படுத்திக் கொள்றது என்றால் அது கேள்விக்குறி. எப்படி செய்யலாம்? நாங்கள் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து கொண்டு அல்லது நாங்கள் கேம்பஸுக்கு போறோம்னா அந்த கேம்பஸ்ல இருக்கிற 4 பேரை தவிர எங்களுக்கு யாரையும் தெரியாது, கேம்பஸ்ல எங்களோட ரூம்மேட்ஸை தவிர யாரையும் தெரியாது. அதனால யார் எங்களை ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க, யார் எங்களை என்ன போறாங்க? கூடுதலாக யூனிவர்சிட்டியாக்கள் ஃபேஸ் பண்ற பெரிய இஷ்யூ, கேம்பஸ்ல 3வது வருஷம் அல்லது 4வது வருஷம் 2வது செமஸ்டர்ல இன்டர்ன்ஷிப் போகும். இன்டர்ன்ஷிப்புக்கு இன்றைக்கு அப்ளை பண்ணினால் எத்தனை 100 கம்பெனிக்கு சிவி அனுப்பினால் பதிலுக்கு நீ செலக்ட் இல்லைன்னு கூட ரிப்ளை வராது. அப்படி ரிஜெக்ட்ன்றத கூட அவன் சொல்ல மாட்டான். அதுக்கும் கம்பெனி ஆட்களுக்கு நேரம் இல்ல. உனக்கு நீ ரிஜெக்ட், அதாவது நீ செலக்ட் சொல்றதுக்கு இல்ல, நீ ரிஜெக்ட் தேவையில்லைன்றத ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெயில போட்டு 100 பேருக்கு கொண்டு அனுப்பி விட கூட அவனுக்கு நேரம் இல்லை. அதை கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப எங்களை காத்திருக்க வச்சு அந்த காத்திருப்புல சுகம் காண்றதுல இவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அவ்வளவு லேசாக ஒரு இன்டர்ன்ஷிப்பையோ ஒரு வேலை வாய்ப்பையும் எடுத்துக்கொள்றது மிக கஷ்டமாக இருக்குது. அப்ப என்னதான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போய் டிகிரியை முடிச்சிருந்தாலும், எங்கள்கிட்ட ஒரு ஃபைல் கட்ட முழுக்க சர்டிபிகேட் இருந்தாலும், எங்கள்கிட்ட நிறைய ஸ்கில்ஸுகள், நல்லா பேசுறது அல்லது எங்களை ப்ரெசென்ட் பண்ற ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் ஆகட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், சாஃப்ட் ஸ்கில், ஹார்ட் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், எல்லா ஸ்கில்ஸும் இருந்தாலும் வேர்ச்சுவலியும் சரி நெட்வொர்க்கிங் என்ற விஷயத்திலையும் சரி உங்களுக்கு எங்களை நிகழ்நிலையில ஒன்லைன்ல நாங்கள் எங்களை பிரசன்ட் பண்றதுலையும் அதே போல உயர்மட்டங்கள் அல்லது எங்களுடைய துறை சார்ந்தவர்கள தொடர்புகளை ஏற்படுத்த தவறினம் என்றால் நாங்கள் வாய்ப்புகளை இழக்கிறோம். அப்ப அந்த துறை சார்ந்தவர்கள் இந்த தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நெட்வொர்க்கிங் இஸ் வெல்த் என்றுவாங்க. என்ன கேட்டால் வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து என்றால் நெட்வொர்க்கிங். எங்களுக்கு எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்குது, நாங்கள் எவ்வளவு பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். இன்றைக்கு அல்லது இந்த இந்த நபருக்காக கேசியன் என்ற நபருக்காக 4 பேர் ஓகே செய்யக்கூடிய 4 பேர் செய்வேன் யாராவது 4 பேர் சொல்லுவாங்களா? இருந்தால் அதுதான் நாங்கள் சம்பாதிக்கிற 4 வருஷ டிகிரியை விட அந்த நாங்கள் சம்பாதிக்கிற 4 பேர் பெருமதியானவர்கள். அந்த 4 பேருடைய வார்த்தை பெருமதியானது. அந்த 4 பேர் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறவர்களாக இருந்தால் அது எங்களுக்கான வாய்ப்புகளை நிறைய கொண்டு வரும். அது எப்படி செய்யலாம் என்றால் அதுக்கு மிகச்சரியான பிளாட்ஃபார்ம் லிங்க்டின். அப்ப நீங்கள் படிக்கிற நீங்கள் அல்லது படிக்க போற நீங்க படிச்சு முடிச்ச நீங்க யாராவும் இருக்கலாம், தயவு செய்து நீங்க ஏற்கனவே பில் பண்ணி இருந்தால் சந்தோஷம், வாழ்த்துக்கள். இல்லை என்றாலும் இது டிலே ஆகல, இன்றைக்கே டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, அப்ப அடுத்தது டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்ப நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, ஆனால் நிறைய லிங்க்டின் அக்கௌண்ட் அது குறையண்டு இல்ல. என்னனால் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்போம், ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணியிருப்போம், பேரை வச்சிருப்போம், போட்டோ ஒன்றை போட்டிருப்போம், எங்க படிக்கிறோம் அல்லது படிக்க போறோம் அல்லது என்ன செய்யறோம்ன்றதெல்லாம் நம்மள அப்டேட் பண்ணிருக்கோம். ஆனால் ஒரு போஸ்டும் இதுவரைக்கும் போடப்பட்டிருக்காது, கூடுதலானவர்கள் போடப்பட்டிருக்கார். ஏனென்றால் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம மாதிரி தட்ட அடுத்தடுத்த ரீல்ஸா இதுல வராது. நாங்க லைக் பண்ணினோடனே முதலாவது ரீல்ஸை லைக் பண்ணோம்னா அடுத்தது எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அடுத்த ஒரு 3 ரீல்ஸுக்கு பிறகு 4வதுல இருந்து அப்படியே பிடிச்ச ரீல்ஸாவே வந்து கொண்டிருக்காது. அப்ப அப்படியான ஒரு அல்கோரிதம் இதுல குறை. அப்படி ஒரு எங்களை கவர்ற வகையில லிங்க்டின் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இல்லாமல் இருக்கிறது சில நேரத்துல எங்களை கொஞ்சம் தூரப்படுத்தி வச்சிருக்கு மற்ற சமூக வலைத்தளங்கள் மாதிரி இது அடிக்கடி பயன்படுத்துறதுல இருந்து. ஆனால் நீங்க கூட கோலை நோக்கி ஒரு ஆளா இருந்தால், நீங்கள் ஒரு வேலையை எடுத்துக்கொள்ளணும் அல்லது நான் நிறைய வாய்ப்புகளை இங்க நாடளாவிய ரீதியிலையும் சரி சர்வதேச ரீதியிலையும் சரி நான் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளணும், எனக்காக உருவாக்கி கொள்ளணும் என்று விரும்புகிற ஆளா இருந்தால் கட்டாயம் லிங்க்டினை எவ்வளவுத்துக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்றீங்கள், பயன்படுத்தி கொள்றீங்கன்றது முக்கியம். சரி, அப்ப என்னென்ன விஷயங்களை நீங்கள் பார்க்க வேணும்ன்றதை சொல்லி கொண்டு போறேன். முதலாவது வந்து நீங்கள் ஓபன் பண்ணி வச்சிருந்தால் முழு பெயர் கொடுங்க. இந்த அப்படி இன்ஸ்டாகிராம்ல கொடுக்குற மாதிரிக்கு KCN_19 அல்லது KCN_குட்டி அப்படி அந்த அந்த விளையாட்டுகள் எல்லாம் இல்லாமல்
லிங்க்டின் ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். தயவு செய்து உங்களுடைய முழு பேரை கொடுங்கள். அது முதலாவது முக்கியம். அடுத்தது இந்த செல்ஃபி எடுத்த போட்டோ, செல்ஃபி அல்லது ஒரு இருட்டுக்குள்ள திரும்பி நின்று இந்த ஷேடோ விழுற மாதிரி போட்டோ, இந்த இன்ஸ்டாகிராம்ல வைக்கிற அல்லது வேறு வேறு மாதிரிக்கான போட்டோஸ் இல்லாம உங்களுடைய ஹெட்ஷாட், ஒரு பாஸ்போர்ட்டுக்கு எப்படி போட்டோ எடுப்பீங்களோ அல்லது ஒரு ஐசிக்கு அல்லது கொஞ்சம் ப்ரொஃபஷனலான லுக்கோட இப்படியாக ஒரு ஹெட்ஷாட்டாக ஒரு முகம் தெளிவாக தெரியக்கூடிய வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு பேக்ரவுண்டோட ஒரு போட்டோ. அடுத்தது கவர் போட்டோ வந்து உங்களை பிரதிபலிக்கிற மாதிரிக்கு சிம்பிளாக இருக்கலாம். அதுல உங்களுடைய கண்டக்ட் டீடைல்ஸ் இருக்குமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அப்ப அது வந்து நீங்க ஆரம்பத்துல செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அதுக்கு பிறகு ஹெட்லைன் அப்படி கீழே வந்தீங்க என்றால் இதுல பாத்தீங்கன்னா அந்த பேருக்கு கீழே இருக்கு. நான் ஏன் இலகுவாக விளங்கிக் கொள்றது இல்லை எனக்கும் இலகுவாக இருக்கும் சொல்றதுக்குன்றதாலதான் எந்த ப்ரொஃபைல வச்சு கொண்டு சொல்றேன். இதை விட சிறப்பாக மெயின்டைன் பண்றாங்களும் உங்களோட கனெக்ஷன்ஸ்ல அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இருப்பார்கள். அவங்கள பார்த்துட்டாலும் நீங்கள் அந்த விஷயங்களை அப்டேட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் மிக முக்கியம் அதை அப்டேட் பண்ணி கொள்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைன் அனலைஸ்ட்